மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உங்க அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்ல இருக்க போறாங்க? ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஏய், இப்போ அவங்க வீட்ல இருந்தா என்ன பிரச்சனை? இப்படி கேக்குறது உங்க அசிங்கமா இல்ல? அதை நான் தான் கேட்கணும். உங்க அக்காவுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, எங்கேயாச்சும் போய் தொலை வேண்டியதானே? ஒண்ணு விட்டனா பாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிற பேச்சு கேட்டுட்டு இருக்க, அவனை உனக்கு கொஞ்சம் சோறு போடுறான். இப்போ எங்க அக்கா டிவோர்ஸ் ஆனா என்ன? உங்க அக்காக்காக என் மேலே கை வைக்க வரியா நீ? உங்க அக்கா இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நீ அவங்களை கிளம்ப சொல்றியா இல்லையா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கௌசி. ஊருக்காக வாழாத, உனக்காக வாழு. எங்க அக்கா அவளை அவங்க கூட குடும்பம் நடத்த முடியல, டிவோர்ஸ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? நாளை பின்ன உனக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தா இப்பதான் ரியாக்ட் பண்ணுவியா? சும்மா சம்மந்தம் இல்லாம என்கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. இங்க பாரு, உனக்கு அக்காவோட வலிய வேதனையும் தெரியாது. தெரிஞ்சா இப்ப பேச மாட்டேன். தம்பி, சொல்லுங்கக்கா. காலையில் டிஃபன் வேணாம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன். அக்கா ஒரு 2 நிமிஷம் தான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டே போயிடலாம். இல்லை பரவாயில்ல. அக்கா வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஷான், நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினச்சிக்க மாட்டியே? சொல்லுக்கா. நான் அடுத்த மாசத்துலேருந்து வேற வீடு பார்த்து போகலான் இருக்கேன்டா. அக்கா என்னக்கா பேசுற? இல்லடா, உன் ஒய்ஃப் பேசுனதை நான் கேட்டேன். அவளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? நான் வேணா போயிடுறேன்டா. அக்கா எனக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை வீட்டு விட்டு போன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது ஏன் வீடுனா அது உன் வீடும் தானே. அப்பா நம்ம 2 பேருக்கு சேர்த்து தானே கட்டி கொடுத்தாரு. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. எனக்கு கல்யாணம் ஆனோடனே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட எனக்கு தெரியல. உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு, அதை பாத்துக்க. அக்கா லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதக்கா. நீ சாயங்காலமா பேசிக்கலாம். கௌசி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பேசுறதெல்லாம் அக்கா கேட்டுட்டாங்க. தண்ணி கொடுத்துன போறேன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க? கேட்கணும்னு தானே பேசினேன். இங்க பாரு, நாளைக்கு நமக்கு டிவோர்ஸ் ஆகி உனக்கு அந்த நிலைமை வந்து உன் வீட்டில் இருக்கும்போது யாராச்சும் இப்படி பேசினாலும் நல்லா இருக்குமா? கஷ்டமா தானே இருக்கும். அப்போ அதே மாதிரி தானே எங்கள் அக்காவுக்கும் இருக்கும். ஆல்ரெடி எங்கள் அக்கா டிவோர்ஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நீ என்னடா அதை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அக்கா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தா. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் அக்காவோட நிலைமை புரிஞ்சுக்க. இப்போல்லாம் பேசாத. அவங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். ஏங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். உங்க அக்கா இனிமே இங்கே இருக்கட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அக்கா வந்தோடனே அவங்க கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுறேன். பேச்சு புரிஞ்சுக்கிட்டேன். சார், நீங்க ஆர்டர் பண்ண பர்கர் சார். தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிருங்க. திரும்ப இந்த பக்கமே வந்துடாதீங்க. கொடுங்க, நான் தான் ஆர்டர் பண்ணேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது கடையில் விற்கிற பொருளை வாங்கி சாப்பிடாதானே? உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்ப நான் எதனா சாப்பிடுவேன்? காசு வேஸ்ட் தானே. காசு போனா திரும்ப வரும், ஹெல்த் போச்சா திரும்ப வருமா? இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நம்ம சாப்பிடவே கூடாதுக்கா. எப்பவுமே நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா செரிமானமாக தான் பார்த்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆயில் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே கூடாது. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுலலாம் என்ன மட்டும்தான் இருக்கு. டெய்லி எப்போ பார்த்தாலும் பாஸ்தா, பிரெட் ஆம்லெட், முட்டை பசங்க தின்னுட்டு இருக்க. இப்படி சாப்பிட்ட உடம்பு என்ன வருது? அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு டேஸ்டே இல்லாத இட்லி சாம்பார்லாம் சாப்பிட முடியாதுடா. நான் சொல்றதை கேட்காம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க, ஒரு நாள் உடம்பு முடியாம ஆக போகுது பாரு. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். எனக்கு தெரியும், நீ மூடு. ஹை ஸ்வீட். ஏய், ஸ்வீட்டு மேல கை வச்சா பிச்சிருவேன். அவர் சொல்றது உண்மைதான். உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு. நீங்க சாப்பிட்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த டிசீஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாட்டு முறை தான் காரணம். நான் படிச்சு சொன்னேன் டாக்டர், ஒண்ணுமே ஒழுங்கா கேட்கல. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு மெடிசன் எழுதி தரேன், அதை கரெக்டாக சாப்பிடுங்க. இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும். டாக்டர், மாத்திரை இனிக்குமா? ஓட்டனா பாரு. இந்தா மருந்து புடி. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நல்லதா சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடுன்னு. நான் கேட்குறப்பெல்லாம் என்னை மதிக்காம நடந்துக்கிட்டேன்ல. இப்போ பாரு, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்தில் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம கூடலாம் கடைசி வரைக்கும் யாருமே வரமாட்டாங்கக்கா. நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது நம்ம உடம்பு மட்டும்தான். அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ கேன்சர் ஏதாச்சும் வந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் 10 வருஷம் கழிச்சு நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணும். ஒரு தடவை தானே வாழ்றோம், அதனால ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டேன்டா. இனிமேல் அப்படி சாப்பிட மாட்டேன். அதுதான்க்கா நானும் சொல்கிறேன். வாழ்றது ஒரு தடவை தான் வாழ்கிறோம். அந்த ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழலாம்ல. நீ பீஸா பர்கர்லாம் சாப்பிடவே வேணான்னு சொல்ல.
வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுக்கா. அப்படி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உணவே மருந்துன்னு என்ன சும்மாவா சொன்னாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம அம்மா அவங்க உடம்ப ஒழுங்காக பார்த்துக்காததுனால தான் சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்குமாக்கா? இப்போ நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டாதான் வயசானதுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். இதெல்லாம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கக்கா. இனிமேவாச்சு திருந்தி ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிடுக்கா. சரிடா. என்ன சரி? இப்போ நீ திருந்திட்டேன்னு நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைடா. நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டா சரிக்கா. இனிமையாவது கரெக்டாக சாப்பிடு. டேய் நில்றா சார். அவனை பிடிங்க சார். திருடி போனான் சார். பிடிங்க சார் அவனை. சார் பிடிங்க சார். ஏடா திருடவா பார்க்குற? அண்ணே இல்லைண்ணே, அந்த மருந்து மட்டும் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ்ண்ணே. சார் பொருளை கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நான் கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஏண்டா பார்க்க ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்க, திருடுற? நல்ல வேலை சார், இவனை பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. இல்லை 1000 ரூபா மதிப்பில் பொருளை திருடிட்டு போயிருமா. திருட்டு போய இவெல்லாம் போலீஸ் தான் சார் பிடிச்சி கொடுக்கணும். போலீஸ் கால் பண்ணுறேன். அண்ணண்ணே அது எங்கள் அம்மாக்காக வாங்கினேண்ணே. எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்கண்ணே. டாக்டர் இந்த மருந்து கொடுக்க சொன்னார். அப்படி இந்த மருந்து கொடுக்கலாம் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாருண்ணே. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பண்ணே. அந்த மருந்து வாங்குற விட்டு என்கிட்ட காசு இல்லைண்ணே. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. அந்த மருந்து மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. டேய் நீ எக்கடை கட்டு போ. அதே என் கடையில் வந்து திருடுற. உன்னெல்லாம் இருறா போலீஸ் ஆண்டா பிடிச்சி கொடுக்கணும். இல்லைண்ணே போலீஸ்லாம் வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே. போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்கண்ணே. நீ உண்மையை சொல்கிற போய் சொல்கிறேன்னு எனக்கு எப்படா தெரியும்? திருட்டு போயில இருறா, உன்னை போலீஸ் ஆண்டா பிடிச்சி கொடுக்கணும். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. அவன் தான் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறான். போலீஸ்லாம் கூப்பிடாதீங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணவா ப்ரோ நான் கடன் நடத்திக்கிட்டு இருக்கேன். ப்ரோ மருந்து தேடி அவன் என்ன பண்ண போகிறான்? அந்த மருந்து எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். 1000 ரூபா ப்ரோ. 500 ரூபா தான் கொடுத்தான். இந்தாங்க கொடுங்க. டேய் தம்பி, உண்மையிலே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? ஆமாண்ணே உண்மையாலுமே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலண்ணே. எனக்கு நீ பொய் சொல்கிற உண்மையை சொல்கிறியான்னு தெரில. இப்போ நான் உன் வீட்டுக்கு வருவேன். உண்மையிலே உங்கள் அம்மாவுக்கு முடியலைன்னா இந்த மருந்தை உனக்கு கொடுப்பேன். அப்படி மட்டும் இல்லை, நானே போலீஸ் கால் பண்ணி உன்னை மாட்டி விட்ருவேன்டா. இல்லைண்ணே நான் உண்மையை தானே சொல்கிறேன். வாங்கண்ணே போய் பார்க்கலாம். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். அவன் என் தம்பி தான் சார். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா சார். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஐயோ இல்லைம்மா, நிலைமை எனக்கு புரியுது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா எந்த பையனாக இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பான். சார் எங்கள் அப்பா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க சார். எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா கட்டட வேலைக்கு போய் அங்கே இருக்க டஸ்ட் அலர்ஜினால நுரையீரலில் பாதிப்பு வந்துருச்சு சார். அதனால் அம்மாவில் வேலைக்கு போக முடியல சார். என்னையும் படிக்க வைக்க முடியல. நான் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறேன் சார். இவன் ஸ்கூல் படிச்சுட்டே பார்ட் டைமாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான் சார். நாங்கள் வாங்குகிற சம்பளம் எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்க முடியல சார். அதான் லூஸ் மாதிரி பண்ணிட்டான். சாரி சார். ஐயோ இல்லை பரவாயில்ல தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மாவோட மருந்து செலவை நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் இங்கே பக்கத்தில் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். நீ ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே வந்து வேலை பாரு. உனக்கு நான் நல்ல சம்பளம் போட்டு தரேன். நீ இதை பற்றி கவலைப்படாதடா. நீ பாரு பிரசாந்த், இதுவே வேறு யாராச்சும் இருந்தால் நேரம் போலீஸில் ஒன்று பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இது நல்லவராக இருக்கிறதுனால ஒன்று எதுவும் பண்ணாமல் விட்டுருக்காரு. நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் திருட மட்டும் கூடாது. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அப்பா மட்டும் உயிரோடு இருந்தால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? இனி எந்த ஒரு சூழ்நிலை நான் திருடவே மாட்டேங்க்கா. டேய் பிரசாந்த், சாப்பிட்டியாடா? இல்லைண்ணே. இல்லையா? டேய் மணி என்னடா ஆகுது? இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே வேலை முடிய போகுது, அதானே முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டைமுக்கு ஒழுங்கா சாப்பிட்றான்னு. ஏன்டா இப்படி பண்ற? இல்லைண்ணே வண்டி இன்னைக்கு டெலிவரி கொடுக்கணும், அதான் முடிச்சுட்டு ஒரேடியாக சாப்பிடலான்னு விட்டேன். டேய் நம்ம வேலை பார்க்கறதே 3 வேளை நல்லா சாப்பிட்றதுக்காக தான்டா. இப்படி சாப்பிடாம பட்னி கிடந்து வேலை பார்த்து என்னடா பண்ண போற? போய் சாப்பிட்டு வா போ. சரிண்ணே. டேய் வெளில போய் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. வீட்டுல இருந்து வரப்போ உனக்கு சேர்த்து தான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். உள்ள போய் சாப்பிடு போ. டேய் சோலை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு முடியலன்னு சொன்னல, வீட்டுல போய் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வர வேண்டியதானே? இல்லைண்ணே வேலை நிறையா இருக்குண்ணே. பிரசாந்த் ஒருத்தனால எல்லாத்தையும் செய்ய முடியாதுண்ணே, அதான் நான் வந்துட்டேன். டேய் அப்புறம் நான் எதுக்குடா ஷெட்ல இருக்கேன்? நான் பாத்துக்க மாட்டேனா? இங்க பாரு சோலை, நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால நல்லா வேலை செய்ய முடியும். முதல்ல போய் உடம்பு பார்த்துக்கோ.
உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வேலையை பார்க்குறேன். இல்லை பரவாயில்ல, நான் முடிச்சுட்டே போகிறேண்ணே. டேய், அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? குர்ரா, போடா போய் ரெஸ்ட் எடு. அண்ணே, நான் கிளம்புறேண்ணே. டேய், ஒரு நிமிஷம்டா. என்னடா? அண்ணே, எங்கள்கிட்ட காசு இருக்குண்ணே. டேய், போகிற உள்ள வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கோங்க. அப்படி ஏதாச்சும் நல்ல கடையை பார்த்து சாப்பிட்டு போங்க. முடியுங்க. டேய், என்னடா? இல்லைண்ணே, நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கடையில் வேலை பார்த்துருக்கோண்ணே. எங்களை யாருமே இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கினது இல்லைண்ணே. ஆமாண்ணே, நீங்கள் என்னன்னா உங்கள் வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க, எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கடையில் வேலை பார்த்துருக்கோம். அங்கே எல்லாமே நாங்கள் நல்லா வேலை செஞ்சால் கூட எங்களை திட்டிகிட்டே தானே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னடான்னா எங்கள் வேலையும் சேர்த்து செய்கிறீங்க. அண்ணா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலை செஞ்ச இடத்துலலாம் எங்களோட உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவங்க தானே நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்னடான்னா நாங்கள் பார்க்குற வேலைக்கு அதிகமாகவே சம்பளம் தரீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல முதலாளியை நாங்கள் பார்த்ததே இல்லைண்ணா. டேய், நான் இன்னும் எங்கள் அப்பா காசில் அந்த கடையை நடத்தலை. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன் என் சொந்த காசில் தான் அந்த கடையை நடத்துகிறேன். இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு தொழிலாளி தான்டா. நீங்கள் சொன்ன மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த கடையில் என்ன தான் ஒழுங்காக வேலை பார்த்தாலும் அந்த முதலாளி ஒழுங்காக சம்பளம் தர மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருப்பான். அப்போ முடிவு பண்ணேன், நம்மளும் இந்த மாதிரி சொந்தமாக ஒரு மெக்கானிக் ஷெட் ஆரம்பிக்கிறோம், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற பசங்களை இந்த மாதிரி மட்டும் நடத்திடவே கூடாதுன்னு. கடந்து வந்தவங்களுக்கு தாண்டா அதோட வழி என்னன்னு தெரியும். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம வேலையும் வியாபாரமும் நல்லாவே இருக்கும். அவங்க 2 பேரை பற்றி எனக்கு தெரியாதாடா? நீங்கள் 2 பேரும் நல்ல தொழிலாளிங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக 2 பேரும் ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க. கூடிய சீக்கிரமாக ஒரு கடைக்கு முதலாளியே கூட ஆவீங்கடா. ஆனால் அப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள இந்த மாதிரிலாம் நடத்தாமல் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அது போதும்டா, சரியா? சரிண்ணே, நான் கிளம்புறேண்ணே. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணா. என்னடா? நம்ம கடையில் சோலை இருக்கார்ல, அவர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காருண்ணே. சோலையா? அண்ணே, நம்ம வழக்கமாக ஜென்ரல் சர்வீஸ்க்கு 1000 ரூபா வாங்குவானே, ஆனால் சோலை எக்ஸ்ட்ரா 500 1500 வாங்குறாருண்ணே. அந்த 500 அவர் பாக்கெட்டுக்கே போட்டுக்கிறாருண்ணே. என்னடா சொல்கிற? அண்ணே, இது மட்டும் இல்லை, நம்ம கடைக்கு இந்த பொருள்லாம் வாங்கணும்ல, அந்த பில்லையும் எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து அதுவும் அவரே எடுத்துக்கிறாருண்ணே. இல்லடா, அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன். சோலை, சொல்லுங்கண்ணே. நம்ம கஸ்டமர்கிட்ட ரெகுலராக சார்ஜ் பண்ணுறது 1000 ரூபாய். நீங்கள் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணி 500 ரூபாய் அடிக்கிறீங்களா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? உங்களை நம்பி தானே கடையை விட்டுட்டு போகிறேன். உங்களுக்குலாம் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், கேட்டப்பெல்லாம் லீவ் கொடுக்கறதுக்கு காட்டுற விசுவாசமா இது? இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, மரியாதை வேலையை விட்டு கிளம்புங்க. அண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் வேணும்னு பண்ணலண்ணே. என் நிலமை அப்படி இருந்துச்சுண்ணே. எனக்கும் குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சுண்ணே. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வேற வைத்தியம் பார்க்கணுண்ணே. அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடன் எல்லாமே வேற அடைக்கணுண்ணே. பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் வேற சேர்க்கணுண்ணே. அதனால தானே தெரியாமல் பண்ணிட்டேனே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் காலில் வேணா விழுகிறேண்ணே. சோலை, இன்னும் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாமல் போச்சு. போங்க, போய் வேலையை பாருங்க. சரிண்ணே. இந்தாங்க சோலை, இந்த மாதத்துக்கான சம்பளம். அண்ணா, சம்பள பணம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குண்ணே. எனக்கு 18,000 தானே சம்பளம், 20,000 இருக்கும் போலண்ணே. அட, இந்த மாதம் எல்லாருமே கொஞ்சம் சம்பளத்தை ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். அண்ணா, நாங்களாம் உங்களுக்கு நேர்மையாக இருந்தோம், நல்லா வேலை செஞ்சு கொடுத்தோண்ணே. அதனால நீங்கள் எங்களுக்கு காசு அதிகமாக போட்டீங்க. அவர் உங்களை ஏமாத்திருக்காருங்க. சோலைக்கு எதுக்கு எனக்கு அதிகமாக சம்பளம் போட்டீங்க? தப்பு என் மேலே தான்ப்பா. எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். சோலை இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு போதுமான சம்பளத்தை கொடுத்துட்டா நீங்கள் ஏன்பா கடையிலேருந்து காசு விட போகிறீங்க? எல்லாம் என் மேலே தானே தப்பு. இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் ஏதாச்சும் காசு தேவை இருந்துச்சுன்னா தயக்கப்படாமல் என்கிட்ட கேளுங்க. சரிண்ணே. ஒரு முதலாளி தொழிலாளி செய்கிற வேலைக்கு நியாயமான சம்பளத்தை கொடுத்தாலே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. சோலை, என்னை மன்னிச்சிருங்க சோலை, நான் உங்களுக்கு தப்பாக புரிச்சுக்கிட்டேன். பரவாயில்லப்பா. வாங்கய்யா, என்ன நீ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஆர்டர் நம்பர் 1005 தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏன் இருமுறீங்க? என்னாச்சு? ஜுரம்ப்பா. ஜுரம்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானே? உங்கள் பசங்களாம் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, எதுக்கே இந்த வயசு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? பசங்கள்லாம் இருக்காங்கப்பா, நான் யாரையும் நம்பி இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்து உழைச்சி வாழ்ந்த உடம்பு. வீட்லேயே நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது வேலையை பண்ணிகிட்டே இருப்பேன். சரிதான், உட்காருங்க.
சோலை, ஆர்டர் நம்பர் 1005 சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏய் நில்றா, அவ எழுப்பாத. அப்போ பார்சல் நீயே போய் கொடுத்துரு. அண்ணா அது ஒன்றும் நம்ம வேலை இல்லைண்ணே, அவர் வேலை. அவருக்கு தான் 2 கை 2 கால் இருக்குல்ல. டேய் நீ என்னடா அவர் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க? அவரை பாடுறா, பார்க்கவே எவ்வளவு பரிதாபமா இருக்குன்ட்டு. இந்த வயசுலலாம் நம்ம உயிரோட போமானே தெரியாது. ஆனா அவரு சொந்த காலில் நிக்கணும்னு இவ்வளவு தூரத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சின்ன வேலையை செய்யறதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற? சரிண்ணே, நீங்கள் சொல்லுறதும் கரெக்டு தான். இவ்வளோ சத்தத்துலையும் மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருன்னா அவர் எவ்வளோ டயர்டாக இருப்பார். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேண்ணே. சரிடா போய் குடிச்சு வந்து. தம்பி ஆர்டர் ரெடி எடுத்தப்பா, நான் பாட்டு தூங்கிட்டேன். தம்பி என் ஆர்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணேன்னா என் வேலையே போயிடுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு முட்டாள். நீ தம்பி ஆர்டர் ரெடி எடுத்தப்பா. ஐயா ஐயா முதல்ல பதட்டப்படாம இருங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தம்பி இந்த வேலையை நம்பிதாப்பா நானே பொண்டாட்டி இருக்கோம். நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, உங்க டெலிவரி எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு. உங்க வேலைலாம் ஒன்றும் போகாது. தம்பி உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் எடுக்கிறதுக்கே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் கூட டயர்டாகி நான் பார்த்ததே இல்லையா? தம்பி எவ்வளோ வயசானாலும் யார்கிட்டயும் காசு கட்டி நிற்கக்கூடாது, அந்த வைராக்கியம்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதான் நானும் பண்ணேன். அதுவும் இல்லாமல் சோலை தான் உங்கள் ஆர்டர் கொடுத்தான். தம்பி ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் வேணாம் பெருசு. ஆமாம், இவ்வளோ சத்தத்துக்கு நீ எப்படி தூங்குற? நான்லாம் தூங்கணும்னு நினச்சா கூட என்னால் தூங்கவே முடியல. அது கள்ளக்கப்படி இல்லாத மனசு, அதான் சீக்கிரம் தூக்கம் வருது. பொண்ணுங்களையா தப்பா வீடியோ எடுக்கிற? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? தேவையில்லாமல் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத, அப்புறம் நடக்கிறதே வேற. இப்படி பண்றதே பொறுக்கித்தனம், இதுல திமிர் பேச்சு வேற. உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு, வரட்டும். டிசி கிழிச்சு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்புறானா இல்லையான்னு பாரு. பிரசாத் என்னாச்சு? மூஞ்சியில் ஒரு மாதிரி இருக்கு. என்ன அடிச்சாங்களா? ஆமாப்பா. என்னம்மா என் பையனை அடிச்சிருக்கீங்க? என் பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார் முதல்ல உட்காருங்க சார். பாருங்க, அடிச்சிருக்கீங்க, உட்கார சொல்றீங்க, கூப்பிடுங்க பிரின்ஸ்பாலை. என்ன இப்போ நானே என் பையனை அடிச்சது இல்லை, அவன் மேலே கை வச்சிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். நான் நினைச்சா ஒன்று இந்த காலேஜ் விட தூக்கிடுவேன். சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. உங்க பையன் என்ன பண்ணான் தெரியுமா? பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுத்திருக்கான், அவங்க கிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கான், பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான் சார். இவனால பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் வரதுக்கே பயப்படுறாங்க. பொண்ணுங்க மட்டும் கிடையாது, டீச்சர்ஸும் பயப்படுறாங்க. நிறைய தடவை கூப்பிட்டு வான் பண்ணியாச்சு, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பேசியாச்சு. இவன் திருந்துற மாதிரியே தெரியல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என்ன இப்போ ஃபோட்டோ வீடியோ எடுத்தான், பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல. யாரு தான் இந்த வயசுல தப்பு பண்ணல? இப்பதான் சார் தெரியுது உங்க பையன் ஏன் இப்படி இருக்கான்னு. பையன் தப்பு பண்ணா அப்பா சொல்லி திருத்தணும், அதை விட்டுட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும் சார். உங்க பையனை அடிச்சது தப்பு தான் சார். இந்தாங்க சார் உங்க பையனோட டிசி, இதை எடுத்துட்டு நீங்களும் உங்க பையனை வெளியே போங்க. பாடம் இதை விட பெரிய கழுதை சேர்க்கிறேன் சார். இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்காத பையன் நாளைக்கு போலீஸ் கிட்ட அடி வாங்குவான். இந்த பழக்கத்தோட இருந்தானா நாளைக்கு தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஏன் கஞ்சாவே அடிப்பான். உங்க பையனோட வாழ்க்கையே கெட்டு போகும். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. உன் அட்வைஸ்லாம் எனக்கு ஒரு தேவையில்லை. பிரசாத் வாட போலாம். ஒரே பையன் லேட்டாக பிறந்தான், அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். படுவாவி, அவன் இப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாமா அழாதீங்க மாமா. சின்ன வயசுலேருந்தே தப்பு பண்ணுவான். அது தப்புன்னு தெரிஞ்சு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல.
அதுக்குரிய தண்டனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். காலேஜ் படிக்கும்போதே அந்த மேடம் சொன்னாங்க, பொண்ணுங்களை தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறான்ட்டு. அப்போவே அதெல்லாம் நான் கண்டிச்சிருந்தேன்னா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. மாமா, பேரண்டிங் ரொம்ப முக்கியம் மாமா. நம்ம பசங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம், ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாகவும் இருக்கணும். காலேஜில் இந்த மேடம் அடிக்கே சொன்னாங்க, நீங்கள் பண்ணுற தப்பு ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்ட்டு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் இருக்காதுங்க. பசங்க தப்பு பண்ணால் அவங்கள கண்டித்து வளங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா என் நிலைமை தான் உங்களுக்கும். நான் ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் இருக்க அந்த ஆள் எனக்கு தப்பா தொட ட்ரை பண்ணுறான். பொண்ணுங்களுக்கு நம்ம நாட்டில் சேஃப்டியே இல்லைங்க. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன இந்த பொண்ணு நம்ம பக்கத்தில் வந்து ஏதோ வீடியோ எடுத்துட்டுருக்கு. பாத்தீங்களா, என்ன தப்பாவே தொட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா வந்திருக்கு, நல்லா வியூஸ் போகும். என்ன இன்னைக்கு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்பா நில்லுப்பா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை? என்னடா என்ன இப்படிலாம் பேசுறீங்க, என்னாச்சு? இப்பா உன் வயசுக்கேற்ற வேலையா பண்ணி வச்சிருக்க. இந்த வயசுல எதுக்குப்பா உனக்கெல்லாம்? இந்த போன்ல பாரு. ஷான், இது நான் இல்லடா, நான் இப்படிலாம் பண்ணலடா. சை குடு. ஏன்பா அந்த பொண்ணுக்கு அண்ணன் வயசு தானே இருக்கும், உன் பொண்ணு மாதிரி தானேப்பா. அந்த பொண்ணு இப்படி நடந்திருக்க? காலையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குப்பா. சார், நான் அப்படிலாம் பண்ணலடா. டேய், நீங்க 2 பேரும் என்ன நம்புங்கடா. இங்க பாரு, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்க இல்ல நீ இருக்க, ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. இங்க பாருப்பா, சித்தி எல்லாம் கால் பண்றாங்க. சொந்தக்காரங்க மாதிரி ஒரே அசிங்கமா போச்சு, வெளியே தலை காட்ட முடியல. பிரசாத், டேய் அண்ணாட சொல்லுடா, இப்படின்னு பண்ணலடா, அண்ணாட சொல்லுடா. விடுப்பா. ஐயோ, நான் பெற்ற பசங்களை என்னடா அம்மா மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷமா இந்த தெருவில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னை எல்லாரும் கேவலமா பார்க்குறாங்க. என்னை யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்களே. என் சொந்தக்காரங்க போதெல்லாம் இப்படி நம்புகடா, டேய் நம்புகடா, டேய் நம்ப மாட்டீங்கல்ல, என்ன நம்ப மாட்டீங்கல்ல. நான் என்ன பண்ண நம்புவேன்னு எனக்கு தெரியும். டேய், அந்த வீடியோ ஃபுல்லா பாடுறா. உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லடா. அண்ணே, ஆமாண்ணா, அப்பா ஒண்ணுமே பண்ணலண்ணே. இப்படி அவசரப்பட்டு அப்பா தப்பா பேசிட்டோமேண்ணே. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா பா, கதவு தரப்பா. பா, யாரோ ஒரு பொண்ணு அவ வியூஸுக்காக வீடியோ போட்டு எல்லாரும் நம்புறாங்க. என்னை நான் பெத்த பசங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா கதவு திறங்கப்பா. எனக்கு தெரியாம பண்ணிட்டப்பா, கதவு திறப்பா. அப்பா அந்த வீடியோல நீங்க எதுவும் பண்ணலப்பா, கதவு திறங்க. வாங்க சார், அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா?
குழந்தை வரல? குழந்தைலாம் இன்னும் பிறக்கல மேடம். சார், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போடுறதில்ல. நீங்கள் போயிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க. ப்ரெக்னெண்ட்டா? சே, எனக்கு தான் கல்யாணமே ஆகலை மேடம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலுக்கு நிறைய அட்மிஷன் வர்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். மேடம், நான் சொல்கிறத ஒரு 2 நிமிஷம் கேளுங்க மேடம். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரி சொல்லுங்கள். மேடம், நீங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிறக்கிற 2 குழந்தைங்களையும் உங்கள் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்க வைக்கிறேன் மேடம். யார் சார் நீங்கள்? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிளம்புங்க. பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. நான் என்ன மேடம் தப்பாக சொன்னேன்? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் நிறைய கிடைக்கும்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சார் இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா? மேடம், நீங்கள் மட்டும் புக்கு, ஷூ, யூனிஃபார்மு, பேக்லாம் நீங்கள் சொல்கிற கடையில் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. மேடம், நீங்கள் இந்த ஐடியாவை உங்கள் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போங்க. நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு 100% ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அட்மிஷன் எந்த அளவுக்கு ஃபுல் ஆகுதுன்ட்டு. மேடம், நீங்கள் வாங்குற அட்மிஷன் ஃபீஸை விட 3 மடங்கு அதிகமாக புரோக்கர் கமிஷன் வாங்கலாம். சார், வாட்ச்மேனை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீங்களே ரூமை விட்டு வெளியே போயிருங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் மேடம். இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணது பசங்களுக்கு படிப்பு சொல்லி தரவா இல்லை காசு சம்பாதிக்கவா? சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எஜுகேஷனை ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரைவேட் ஸ்கூல்லாம் என்னைக்கு மேடம் எஜுகேஷனை சர்வீஸாக பண்ணியிருக்கீங்க? காசு சம்பாதிக்கிற கம்பெனியாக தானே நடத்துறீங்க. அது எப்படி மேடம்? நீங்கள் சொல்கிற கடையில் தான் போய் நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும். ஏன் வேறு கடையிலாம் வாங்கக்கூடாதா? ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை இந்த ஸ்கூலில் சேருங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஏன் உங்கள் ஸ்கூலில் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? ஆமாம் சார். அப்படின்னா என் பொண்ணு இங்கே தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளோட கிளாஸ் டீச்சரு அவங்க சொல்கிற கடையில் தான் ஷூ, பேக் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற கடையெல்லாம் ரொம்ப பெரிய கடையாக இருக்குது மேடம். என்னால் அவ்வளோ காசுலாம் கொடுத்தா இங்கே வாங்கி கொடுக்க முடியாது. அதே ஷூவை என்னால் ஒரு நார்மல் கடையில் வாங்கி கொடுக்க முடியும் மேடம். ஆனால் அவங்க டீச்சர் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட வந்து அழுகிறா மேடம். எங்கள் சேவிங்ஸ்லாம் இதிலே கரைஞ்சு போயிடுது மேடம். உங்களை ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறேன் மேடம். ஸ்கூலை பணம் சம்பாதிக்கிற இடமா பார்க்காதீங்க. என் பொண்ணை இங்கே படிக்க அனுப்பியிருக்கேன் மேடம். என்னால் என் வசதிக்கு எங்கே வாங்கி கொடுக்க முடியுமோ அங்கே தான் வாங்கி கொடுக்க முடியும். இன்னொரு வாட்டி நீங்கள் சொல்கிற கடையில் தான் வாங்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நான் லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு மேடம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குன்னு எங்களுக்கு புரியுது மேடம். பேரண்ட்ஸ் நாங்களும் இங்கே அதிக ஃபீஸ்ன்னு தெரிஞ்சு தான் கொண்டு வந்து பிள்ளைங்களை சேர்க்குறோம். ஃபீஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அதிகமாக காசு வாங்குறீங்க பாருங்க, அதுதான் மேடம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி சார். மேடம், பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே எஜுகேஷனை காசு சம்பாதிக்கிற ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸாக பார்க்குறீங்களே தவிர யாருமே அதை ஒரு சர்வீஸாக பார்க்க மாட்டீங்க மேடம். தயவு செஞ்சு இனிமேல் எல்லாரும் சர்வீஸாக பாருங்க மேடம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.